Good morning, champion. This is Professor Rao from Government College of Technology. I am having a technical champion Shakti along with me. இன்னைக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல 10 क्वेश्चन சக்தி டெஸ்ட் வச்சாரு. சோ அந்த क्वेश्चनக்கான டிஸ்கஷன் தான் இது. ஆஃப்டர் டெஸ்டிங் கரெக்ஷன் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்றீங்க? For reverse Carnot cycle, given values of TH and TL gives different values of COP is represented by. So ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்துக்கறாங்க. TH TL வந்து ஃபிக்ஸ்டு சொல்றாங்க. COP க்கும் TL க்கும் வெவ்வேறு TL க்கு COP யோட இது வந்து எப்படி மாறும்? TL மட்டும் மாத்தணும் ஆசைப்பட்டா COP எப்படி மாறும்? இது ரெஃப்ரிஜரேட்டர் சம். சோ TL வந்து அதிகமாக COP அதிகமாகும். ஏன்னா ரெஃப்ரிஜரேட்டர் ஃபார்முலா வந்து TL/TH - TL மேல TL இருக்கு. சோ TL அதிகமானா COP அதிகமாகும்ன்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து Practically it's not feasible to design an engine which is closely follows the Carnot cycle for following reasons. Transfer of heat energy at constant temperature is very difficult to achieve and isentropic process are very fast process. So isotherm வந்து slow process, slow கூட இல்ல dead slow process. Isotherm process நடக்கும். ஸ்லோவா நடக்கும். ஐசோட்ரோபிக் processனா Fast. வேகமா நடக்கும். சோ வேகமா நடந்தா அது என்ன process? Isentropic process. ஸ்லோவா நடந்தா Isothermal. சோ ரெண்டுமே கம்பைன் பண்ண Practically முடியாது. நம்ம போய் கெஞ்சி கேக்குறோம். முடியாதுன்னு சொல்ல கூடாது அப்படின்றோம். யார்கிட்ட? isothermal. கார்னாட் கிட்ட போய் கேக்கும்போது என்ன சொல்றாரு? முடியாது. பிராக்டிகலி இம்பாசிபிள். ஏன்? ஒன்னு ஃபாஸ்ட் ஒன்னு ஸ்லோ. ஆமா ஃபாஸ்ட். ஒருத்தன் ரொம்ப ஃபாஸ்ட். இது ஒருத்தன் மாமா மின்னல் மாதிரி. இன்னொரு வந்து பா 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 அப்படின்ற மாதிரி. ஸ்லோ ப்ராசஸ் ஃபாஸ்ட் process. ஃபாஸ்ட் ப்ராசஸ். Carnot cycle is impractical because isothermal process is very slow and isentropic process is very அதே கதை தான். சரியா? ஐசோதர்மல் ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கு? slower இருக்கு. வெரி ஸ்லோ. ஐசென்ட்ரோபிக் very fast. வெரி ஃபாஸ்ட். வெரி ஸ்லோ வெரி ஃபாஸ்ட் தான். ஸ்லோ ஃபாஸ்ட் சேர்த்துடலாம். சரியா? ஆனா வெரி ஸ்லோ டெட் ஸ்லோவையும் மின்னல் வேகத்தையும் சேர்க்க முடியாது. The efficiency of any cycle increases with increase of maximum pressure and decrease of exhaust pressure. எனி சைக்கிள் அந்த சைக்கிள் வேணா எடுத்துங்க. மேக்ஸிமம் பிரஷர் அதிகப்படுத்த ஆசைப்படுங்க, இல்ல எக்ஸாஸ்ட் பிரஷர் கம்மி பண்ண ஆசைப்படுங்க. சின்னவனை இன்னும் கம்மியா இருக்கு, பெரியவனை இன்னும் பெருசா இருக்கு. யாரு? மேக்ஸிமம் பிரஷர் தான். அவன் பெரியவன் இன்னும் பெருசா இருக்கு. எக்ஸாஸ்ட் பிரஷர் சின்னவனை இன்னும் சின்னது பண்ணு. அப்போ வந்து என்ன கிடைக்கும்? Efficiency. சைக்கிளோட எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். அடுத்து Heat pump and air conditioner have same mechanical component. ஹீட் பம்பா இருக்கட்டும், ஏர் கண்டிஷனரா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ற காம்போனன்ட் Same ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து same system can be used as heat pump in winter and air conditioner in summer. ஒரே சிஸ்டத்தை வாங்கிட்டு சம்மர்ல ஹீட் பம்பாவும் யூஸ் பண்ணலாம், விண்டர்ல ஏர் கண்டிஷனரையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரே சிஸ்டம் ஒரே காம்போனன்ட் தான். Capacity and efficiency of a heat pump fall significantly at higher temperature. ஹையர் டெம்பரேச்சர் போனோம் அப்படின்னா ஒரு ஹீட் பம்போட கெப்பாசிட்டியோ எஃபிஷியன்சியோ கம்மியாகும். Assertion. Commercial airplanes save fuel by flying at higher altitudes during long trips is true. ஸோ லாங் ட்ரிப் போனோம்னா ஹையர் ஆல்டிடியூடுக்கு போச்சுன்னா கமர்ஷியல் ஏரோப்ளேன் என்ன பண்ணலாம்? Save ஃபியூவலை மிச்சப்படுத்தலாம். ஃபியூவலை மிச்சப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? உயரமா போகணும். அப்புறம் லாங் ட்ரிப் போகும்போது உயரமா போனோம் அப்படின்னா உயரமா ஃபியூச்சர் இருக்கணும். அடுத்து At higher altitudes, ambient temperature and Carnot efficiency are low is false. அது வந்து ஃபால்ஸ். ஏன்னா ஹையர் ஆல்டிடியூட்ல லோயர் டெம்பரேச்சர் கம்மியாகும். that leads to Efficiency. increase in efficiency. Engine working between source and sink temperature of 377 degrees Celsius and 27 degrees Celsius rejects only 50% of observed heat. That is practical. So practical இன்ஜினா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் கார்னாட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். கார்னாட் எஃபிஷியன்சி 377 + 273 377 + 273 கூட்டினா என்ன வரும்? 200 500 இது ஒரு 140 150. அப்ப 500 கூட்டல் 150 650. அது ஒரு 300. ஸோ 300ம் 650. ஸோ 650 - 300 / 650. அப்போ 350 / 650 போட்டா அது 50% விட கம்மியா இருக்கும். ஸோ அதனால 50%னா வந்து 325 /
650 தான் வந்து 50. ஸோ 350 தான் அதிகமாகிடுச்சு இல்லை, அந்த வேல்யூ அதிகமாகுது, 50 விட கம்மியாக இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ரிஜெக்ட் 50% ரேட் இருக்குது. ஸோ இங்கே வந்து இதை அடிச்சிங்கன்னா 300 325 650னா இது. ஸோ இல்லை, இது 325 அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து இதை நமக்கு ரிஜெக்ஷன் ஒன்லி 50% தான். அப்போ அவன் வந்து ஒரு 55% வச்சு 55 இவன் கார்னர் எஃபிஷியன்சி, இவன் ஆக்சுவல் எஃபிஷியன்சி. ஆக்சுவல் வந்து கார்னர் கம்மியாக இருந்தா ப்ராக்டிக்கல் அப்படின்றாங்க. அடுத்தது second law predicts degree of completion of chemical reaction. டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எதை சொல்கிறான் அப்படின்னா செகண்டாக சொல்கிறான். Assertion Classes inequality is valid for all cycle including reversible and irreversible refrigeration cycle. ஸோ கிளாஸஸ் இன்இக்வாலிட்டி வந்து ரெண்டு கண்டிஷன் சொல்லுவாங்க. சைக்ளிக் இன்டர் ஆஃப் dq by t less than or equal to 0. அப்போ ரெண்டுமே வரும். ரிவர்சிபிள்னா ஈக்குவல் வரும், irreversibleனா less than 0 வரும். Classes equal is negative statement which has no proof. அதுக்கு ப்ரூஃப் இல்லை, கிளாஸஸ்க்கு ப்ரூஃப் இல்லை. Isentropic process and isothermal process, isobaric process is a correct ஸோ sequence. வால்யூம் வந்து டபுள் ஆர் வரைக்கும் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது யாரோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஐசோபாரிக் தான் அதிகமாக இருக்கும், ஐசென்ட்ராபிக் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபைன். இப்போ என்ன பார்த்தோம்னா 10 கான்செப்ட் நமக்கு நச்சுன்னு கற்றுக் கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.